ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மலையாளம் ஃபேண்டசி ஆக்ஷன் படமாக வெளியான லோகா சாப்டர் 1 சந்திரா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஒரு கற்பனையான ஒரு சூப்பர் நேச்சுரல் உலகத்துல கதாநாயகி சூப்பர் பவர்ஸ் உள்ள ஒரு நபரா இருக்காங்க. இவங்களை சுத்தி நடக்கக்கூடிய கிரைம் அண்ட் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது தெரியாம ஹீரோ நஸ்லின் பாத்தீங்கன்னா அவங்கள லவ் பண்றாரு. அவங்களை லவ் பண்ண வைக்கிறதுக்காக பின்தொடர்ந்து போகும்போது அவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறமா கதாநாயகிக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி எதிர்கொண்டாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. டாமினிக் அருணுடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்காக ஒரு புது உலகத்தை வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுல இருக்கிற கான்செப்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபன் அண்ட் ஹியூமர் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாஸ்லினோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டர் அப்படின்றத ஒவ்வொரு படத்திலும் ப்ரூவ் பண்ணிட்டே வராரு. இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் பேஸ்ட் ஒரு மூவி தான். சோ கல்யாணி பிரியதர்ஷினி பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு தரமான ஒரு VFX மூலமா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இவங்க கிரியேட் பண்ண அந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான பவர்ஸ்லாம் இருக்கு, யார் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லிருப்பாங்க. சோ இந்த ஃபேக்டரை வச்சு ஒரு கியூரியாசிட்டியை ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணிருக்காங்க. சாப்டர் 2க்கான ஒரு லீட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்க. இந்த படத்துக்கான மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரைட்டிங் தான். ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இந்த படத்துல இருக்கிற நிறைய நாட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிச்சிருப்பாங்க. அடுத்த பார்ட் வரப்போகுது அப்படின்றது ஓகே தான். இருந்தாலும் படம் முடியும் போது பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸோடவே வெளியே வர மாதிரியான ஒரு ஃபீல்ல இந்த படம் தருது. கேரக்டர் டெப்த் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு அபவ் ஆவரேஜ் ஃபேண்டசி ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல அடர் கேரக்டர் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். லோகா சாப்டர் 1 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.